செகண்ட் ப்ரீசிவி மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா ராஜ் மெமோரியல் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ராஜ் மெமோரியல். 6 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முக்கியமாக தேங்க்ஸ் டு போத் த டீம்ஸ். சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் டைம் கேட்டேன், அதுக்காக வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி கமிட்டி எனக்காக டைம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்திருக்கேன். ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் சரத் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மனோஜ் வந்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, காலியாக இருந்துச்சு, லெக் பை சிங்கிள் மாற்றுறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பர்சன் ரோஹித் வீரமணி. இந்த மேட்ச்சில் இவர் பிடிக்கிற முதல் பால் கோஸ் ஃபார் த கன்வென்ஷனல் கிளாசிக்கல் கவர் டிரைவ். தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நேற்றுலேருந்து இந்த ஒரு பவுலருக்கு மட்டுமே கரெக்டாக ஒரு பேக் ஆஃபில் இதில் வைக்கிறாரு. நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது. சிங்கிள்ங்க, இடிச்சிருச்சு பேட்ஸ்மேனை வந்து. மனோஜ் டு வீரமணி. லோட்டாஸ் பால் எங்கேயோ அமிச்சாருங்க. நேற்று மேட்ச்சில் முதல் பால் பிடிக்கும் போது அந்த இடத்துக்கு தான் அமிச்சாரு. அதே டிஸ்டன்ஸ், அதே இடம், ஸ்பாட்டை பிக் பண்ணி அந்த பால் லோட்டாஸ் தான் நினைக்கிறேன். 4-6 ரவுண்ட் 1 அடித்த பேட்ஸ்மேன் பார்த்து வச்சுக்கோங்க. பெரிய மேட்ச் எதுவும் ஆடணும்னா லெஃப்டி பேட்ஸ்மேன் வேணும்னா கான்டாக்ட் வீரமணி. பொதுவாக நான் பார்த்ததில் ஹைலி ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இவரும் ஒருத்தர். காரணம் என்னென்னா லெக் சைடில் போட்டால் மட்டும்தான் அடிக்க மாட்டார், எல்லா சைட்லேயும் அடிப்பார். ஸோ ரொம்ப கன்வென்ஷனாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் வெளில போயிடுச்சுங்க. அவங்க டீமை தாண்டி எங்கேயோ அமிச்சிட்டாரு. செகண்ட் மேக்ஸிமம் வீரமணி ஸ்டார்டட் ஆஃப் இன் ஸ்டைல்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2-6 ரூத்தில் சின்னிங் காத்திருக்குன்னு தோணுது. இன்னைக்கு ப்ரீ செமியில் சேஞ்ச் ஆஃப் கார்டு புல்லவே நைஸ்லி. இப்போதான் சொன்னாங்க ஒரு ஹேட்ரிக்கா மாறு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா காட்டியிருக்காரு. வெளியே அமிச்சிட்டாருங்க. கமாண்டிங் ஷாட் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா இங்க மனோஜுக்கு ஆப்போசிட்டா முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. 20 ஓவர் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட் இது வரைக்கும் ஸ்பார்டன்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஹரி. ஃபர்ஸ்ட் பால் லேட்டாக பட்டுச்சு, கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். செகண்ட் பால் ஓவரில் ஓய்யோ ஸ்லோவாக போட்டாங்க, லென்த்தில் போட்டாங்க. ஃபுல்லர் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. போன பால் வைடு ரீபால். இந்த பால் லோட்டாஸ் காலில் போட பார்த்துருக்காங்க, யாருக்கு வர பார்த்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபுல்லர் பால் ட்ரை பண்ணுறாரு இவர் போடுறதுக்கு. 3 more remaining இந்த ஓவரில். மனோஜ் போயிட்டாருங்க, ஆல்மோஸ்ட் போயிட்டாருங்க. 1 bounce பவுண்டரி. பட் டஃப் கால் கண்டிப்பாக டஃப் கால். அவரை விட்டு கொஞ்சம் தான் விலகுச்சு, பட் பிடிக்க முடியல ரன்னிங்கில். கண்டிப்பாக லாஸ்ட் 2 more played on the offside. ஹரி டு சரத். ஸ்விட்ச் ட்ரை. இந்த பந்தும் ஃபுல்லர் பந்தாக போட்டாங்க. நல்லா போட்டிருக்காருங்க. ரைட் பேட்ஸ்மேனை வச்சு நல்லா போட்டிருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருந்தா வேல்யூபிளாக இருந்திருக்கும் ஹரியை பொறுத்த வரைக்கும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோரு. நோ விக்கெட் இது வரைக்கும் ஸ்பார்டன்ஸ். தேர்ட் ஓவர் நியூ பவுலர் மாறி. ஃபர்ஸ்ட் பால் ஹாஃப் ட்ராக்கர் அடிச்சு தும்சம் பட்டாருங்க. அதே இடம் புது வீடு கட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அவர் அடிக்கிறதுலாம் மேக்ஸிமம் நல்லா 6 நல்லா வெல்கம் பண்ணியிருக்காரு. ஆட்ட டிஸ்டன்ஸ் போயிருக்கு அந்த பந்து. செகண்ட் பால் ஃபுல்லர் பால். கீப்பர் அப் டு வச்சு போட்டாங்க, பட் பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஃபுல்லர் வந்து போட்டிருக்காரு. இன்சைட் எட்ஜ் ஆயிருக்கு. நல்லா மிடில் பண்ணிட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு இன்சைட் எட்ஜ் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்காரு. கண்டிப்பாக மாறி முதல் பால் 6க்கு அப்புறமா இந்த பால் போட்டு. தேர்ட் பால் சரத் ஆன் ஸ்ட்ரைக். Swept away nicely. Fast 6ங்க. ஸ்வீப்ல 6, ஸ்வீட்டான 6 சரத் கையிலேருந்து. 3 more remaining இந்த ஓவரில். ஃபுல்லர் பால் ஸ்ட்ரைட் டு ஹரி. வச்சுக்கிட்டாங்க, சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் மூவ் ஸ்டிக் லைன் மேலே அங்கேருந்து வெளில வந்திருக்கு பந்து. ஆர்க்கில் விடாமல் போட்டிருக்காரு. நாட் இன் ஹிஸ் ஆர்க். 1 more remaining. லோட்டாஸ் பால் ஆல்ரெடி ஒரு அடிச்ச பேட்ஸ்மேன் டவுன் த விக்கெட். சோ பவர்ஃபுல் அப்ரிசியேஷன் நான் ஸ்டேக்கர்ல இருந்து வருது. கண்டிப்பா நல்லா பதிவு பண்ணிருக்க. டவுன் த விக்கெட். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்ல சார் 48 ஆடி இருக்காங்க. அடுத்த ஒரு ஹரி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. பிச்சை யூஸ் பண்ணி நல்லா போட்டிருக்காரு. பிக் ஷாட்
யோ 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 கமிட்டியெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சுங்க. மான்ஸ்ட்ரஸ் 6 பார்க்க முடியுது. ட்ரெமெண்டஸ் பவர் எடுத்தாரு. முதல் பால் டாட்டுக்கு அப்புறமாவே சொன்னாரு, நின்று பந்து உனக்கு வரும், நீ போய் தேடி ஆடாதன்னு சொன்னாரு. சரத் இதை தாண்டி ஒன்று சொன்னாரு, 18 பால் பாக்கி இருக்கு, உள்ள நில்லு, 5 6 அடிச்சிருவேன். அதுல ஒரு 6 வந்துருச்சு, மீதி 4 6 வருதான்னு பார்ப்போம். தேர்ட் பால் டவுன் த லைக் போடப்பட்ட பந்து ஃபிளிக் பண்ணாரு, நேரா போய் வெளியில போட்டிருக்கு. இதுவும் 6 இந்த பாலும் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப லோவா போச்சு, டைரக்டா வெளியில போய் பட்டுச்சு. ஃபீல்டருக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல. செகண்ட் மேக்ஸிமம் இதே ஓவர்ல. டோர்னமெண்ட்ல முதல் 50 ரன் பார்ட்னர்ஷிப் இவங்க தான் அமைச்சிருக்காங்க. 4th 1 ஓவர் கீழே போயிடுச்சுங்க. ஃபுல்லர் பால், 2 more remaining. வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு, மூவ்மெண்ட் வேற இருந்திருக்கு. டாட் பால், ஒரு கடைசி பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. ஐயோ, லெக் அம்பையர் மேலே பட்டிருக்கு, சிங்கிள் மாத்துறாங்க. எப்படி பார்த்தாலும் சிங்கிள் தான் அதிகபட்சம் கிடச்சிருக்கும். டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஃபீல்டருக்கு போயிருக்கும். தூக்கியா பேட்டை தூக்கியா 50, ஒரே ஆள் 50 அடிச்சிருக்காரு. 50 பார்ட்னர்ஷிப் வேற. ஹிட்மேன் 50 இங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61. நோ விக்கெட் இது வரைக்கும் ஸ்பார்டன்ஸ். இந்த ஒரு 10க்கு அஜய் கலன் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ஹோல்ட் அவே நைஸ்லி. ஃபீல்டருக்கு வேலை வச்சிருக்காரு, பவுண்டரி விடாமல் தடுத்திருக்காரு ஃபீல்டர். நல்ல சப்போர்ட்டு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. சரத் அவர்கள் வந்து ரிட்டையர் அவுட்டு. ஓவரோட செகண்ட் பால், இவர் பேஸ் பண்ண முதல் பந்து வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு, வெளுத்து வாங்கியிருக்காருங்க. பிடிக்கிற முதல் பால். இந்த 2 லெஃப்டி பேட்ஸ்மேனுமே நேற்று ரவுண்ட் 1 மேட்ச்ல பிடிச்ச முதல் பால் 6 அடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டட் ஆஃப் இன் ஸ்டைல், அப்படிதான் ஆரம்பம், அப்படிதான் அடி போன்னு அமைச்சிருக்காங்க. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, பேக் ஃபுட் புல் ஷாட். இந்த தடவை வாய்ப்பான்னு பார்த்தா வாய்ப்புங்க. அங்கே ட்ரேயர் சேகரங்க கேட்ச் எடுத்திருக்காங்க. ஒரு குவிக் கேமியோ ஆடி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். மணி, லெஃப்டி மணி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித். நியூ பேட்ஸ்மேன் பேஸ் பண்ண முதல் பால் ஹிட் அவுட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். கிளாசிக்கல் டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ரொட்டேட் பண்ணி தருவார். நேராக உள்ளே வந்திருக்காங்க. ஆன் சைடில் கனெக்ஷன் மனோஜ் எடுத்திருக்காரு மிட் விக்கெட்டில். 1 more remaining ஓவரில். வெல் போல்டுங்க, வெல் பிளேடுங்க. கேப்பில் போயிடுச்சு. மிட் ஆஃப் இருக்காங்க, கேப்பு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 70 ஆடி இருக்காங்க ஸ்பார்டன்ஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு முதல் ஓவர் போட்ட மனோஜ் வந்திருக்காரு, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால், இந்த தடவை கேட்சை பிடிச்சே தீரணும். காலி எங்க விக்கெட் கீப்பர் அந்த ஒரு போய் பிடிச்சிருக்காரு. ஸோ 50 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம்லேருந்து வெளியே. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பால் அவர் ஸ்ட்ரைக்லேயே இல்லை, ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. 4th டவுன் இங்கே ஸ்பார்டன்ஸ். ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு நான் பார்த்த ஒரு நல்ல பிளேயர் வீரமணி. கண்டிப்பாக ஹைலி ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 அடிச்சுட்டு போயிருக்காரு. நல்ல இன்னிங்ஸ் ஒன்று முடிவுக்கு வருது. கார்ஜியஸ் நாக் என்சிஆர். அதே மாதிரி ராஜ் மெமோரியல் உறையூர். இப்போ வரைக்கும் விட்ட ரன்னை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ எடுத்த விக்கெட் அவங்க பக்கம் கைக்கு வந்திருக்கு, மேட்சை கொண்டாந்துருக்கு. மீனமில் 5 பால் நல்லா போடணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். செகண்ட் பால் பேட்டோட தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக தரையோட போயிருக்கு, டைமிங்கும் கொடுத்துருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி, ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. 2 ரன் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் லோட்டாஸ். 3 more remaining. ராகுல் ஆன் ஸ்ட்ரைக். சாரி, டாட் பால். லாஸ்ட் மோர் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் லைன் மேலே வந்திருக்கு. செகண்ட் டேக்கில் பிடிக்க முடியல, ஆனால் விக்கெட் கிடச்சிருக்கு. ராகுலோட விக்கெட் ரன் அவுட் மூலியமாக. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முரளி. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து நியூ பேட்ஸ்மேன். அவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து பேட்டில் ஆடி இருக்காரு, ரன்னாகவும் மாற்றிருக்காங்க. சிங்கிள். விக்கெட் விட வேணாம் என்னை கேட்டால் விக்கெட்டுங்க. ஸோ அந்த எண்ணில் கரெக்டாக ரன் அவுட் அடிச்சிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. 75 டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட். சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள் பிரசன்னா. அசோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கில்லர் காய் வந்திருக்காங்க. தனசேகர். ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸோட வெல்கம், we are in the game, we gonna hit you back னு காட்டியிருக்காங்க. முதல் 6. செகண்ட் பால், இந்த பாலும் டாஸ் பால். வேகம் போட பார்க்குறாங்க. ஒரு பால் குத்தி போட்டு அப்புறம் வேகம் போட பார்க்கலாம். ஏன்னா முதல் பால் டாஸ் பாலாக மாட்டின்ச்சு.
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் ஷார்ட் பால், 1 பவுன்ஸ் தான். போன பால் 1 பவுன்ஸ் ஸ்டார்ட்டு. 4th 1 சூப்பர் பவுலிங், லென்த்தை பிடிச்சி போட்டார். நல்ல ஸ்டாப் சாரத்தை வந்து. லாஸ்ட் மோர் ஃபுல்லர் பால் கனெக்ட் பண்ண முடியல. ஷார்ட்டாக உடச்சா தான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். 1 more remaining. ஷார்ட்டாக இருந்த வந்து புல்லுக்கு போனார். நல்ல ஓப்பன், நல்ல கேப், ஃபாஸ்ட்டாக வேறு போயிடுச்சு. லெஃப்டி பேட்ஸ்மேன் 4 ரன் அடிச்சிருக்காருங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, நோ விக்கெட் இது வரைக்கும். ராஜ் மெமோரியல். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் ராகுல். கிறிஸ் டெக்கில் ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ் பால், கண்டிப்பாக மேலே ஏறி இருக்குது. பட் கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். டைமிங் இருந்தாலும் வந்து பார்த்தாரு, பாடியை போட்டு தடுத்தும் பார்த்தாரு ஃபீல்டர். சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் பிரசன்னா ஸ்ட்ரைக்கில் ஸ்டிக் லைன்லேருந்து ஃபுல்லாக சுற்றி புல்லாடி முடிச்சிட்டாரு. ஃபாஸ்ட்டாக சுற்றி சுழட்டிட்டாரு. ரீபால். இந்த பால் டேரக்டாக கிக்கு போச்சுங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க. போன பால் ஒய்டு ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். ஒரு லெஃப்ட் போக இன்னொரு லெஃப்ட் அமைச்சிருக்காங்க காலி ஸ்ட்ரைக்கில். இந்த மேட்ச்சில் இவர் பிடிக்கிற முதல் பால் யாருக்காருங்க, பேட்டில் யாருக்கர் சிங்கிள். ராகுல் கிறிஷ் யாருக்கருக்கான முயற்சி. ஐ திங்க் லோட்டாஸாக வாங்கிட்டார். கொஞ்சம் டீப் இருந்தார் பேட்ஸ்மேன். சிங்கிள். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 1 more remaining. பிச்சை யூஸ் பண்ணி போடப்பட்ட பந்து நல்ல லைன் லென்த், குட் லென்த் போட்டாங்க. டாட் பாலா மாதிரி இருக்குது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 16, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ராஜ் மெமோரியல். கில்லர் கைந்த ஓவர் போகிறாங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கிறிஸ் ஸ்ட்ரைக்கில் பேக் ஆஃப்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் லெக் போயிருக்கு. செகண்ட் பால் காலி லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் துரத்தி போட்டிருக்காரு. போன பால் நோ பால். சைட்லைன் ஓவர் கிராசிங் காரணமாக கிறிஸ் ஸ்ட்ரைக்கில் ஃப்ரீ ஹிட் பால். பேக் போட் போல் இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டார் ஆக்சுவலாக பேக் ஆஃப் லென்த்தில். கேட்ச் அவர் கேட்ச் பிடிச்சி பிரோஜனம் கிடையாது. சிங்கிளோட கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் லோட்டாஸ் பால் ஃப்ளெக்ட் அவே, 1 bounce பவுண்டரியா 6 ரன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தாண்டியே போயிடுச்சா. எக்ஸ்ட்ரா பேஸ் மேலே ஏறிக்கு. காட்டன் போல்ட் எடுத்தா லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. கேட்ச் ட்ராப். நாட் த டே ஃபார் கில்லர் காய் இன்னைக்கு கண்டிப்பாக. கிறிஸ் ஸ்ட்ரைக்கில் ரைட் பேட்ஸ்மேனுக்கு தெளிவாக போடுறாரு. போன பால் பேஸ் போட பார்க்கல, இடத்துல போட பார்த்தாரு. டாட் பால். 1 more remaining. பேக் ஃபுட் பிளே, பஞ்ச் இட் டவுன் த கிரவுண்ட். பாயிண்ட்டுக்கு பேருக்கு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோர், 1 விக்கெட் விட்டு ராஜ் மெமோரியல். மீதமுள்ள 18 பால் 47 தேவை. இந்த ஒரு நியூ பவுலர் மணி. ஃபர்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு கட் ஷாட்டுக்கு போனார். பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணதுக்கு சிங்கிள். செகண்ட் பால் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் காலி. டைமிங் கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் வர விடக்கூடாது லெஃப்டி பேட்ஸ்மேன். தேர்ட் பால் போன பால் டாட்டு. 4th 1 ஸ்டம்ப் லைன் மேலே வச்சுருந்தாரு. டீப் இந்த கிரேசின் ஆனாங்க, கனெக்ட் பண்ண முடியல. ஃபுல் பவர் போட்டோம். மணி டு லெஃப்டி. ஓய்யோ நல்லா ஸ்டாப். ஆக்சுவலாக லோட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் ஒரு அலைஞ்சு வந்துச்சு. போன பால் வைட்டு ரீப் அந்த பால். லோட்டாஸ் பால் கைக்கு போக வாய்ப்பு. இந்த தடவை காலி ஆட்டம் விழுந்து வெளியே, கில்லர் கையில் விழுந்து போச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 30 ஆடி இருக்காங்க ராஜ் மெமோரியல். மீதமுள்ள 12 பாலுக்கு 45 தேவை. அடுத்த ஓவர் போட ராகுலுக்கான செகண்ட் ஓவர். கிறிஸ் டெக்கில் ஃபர்ஸ்ட் பால் பேசியாக போட்டார். பிச்சர் அப் டெலிவரி நல்லா இருந்துச்சுங்க. சிங்கிளோட கட் பண்ணி கொடுக்குறாரு அந்த ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. செகண்ட் பால் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் பேஸ் பண்ண முதல் பால் யூஎஸ் ஐ ஹிட்னு லெக் ஸ்டம்பை பார்த்து ஃபுல்லர் பால் பிச்சர் அப் போட்டாங்க. இன்சைட் வச்சுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ். 3வது பால் ராகுல் ஓவரில். லோட்டாஸ் பால் ராகுல் டு கிறிஷ். பேக் ஃபுட் பிளே பெருசாக விண்டு இல்லை, ஆனால் போயிடுச்சுங்க. டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. கோஸ் ஆல் தி வே ஃபார் 6ங்க. கிறிஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து அடிக்கக்கூடிய முதல் 6 எனக்கு தெரிஞ்சது தான். இன்னும் பேஸ் வெயிட் அண்ட் பிளேஸ் அவர் ஆடினார். முரளி அவர்கிட்ட பேருக்கு
வாய்ப்பில்லை, ஓட்டாங்க 2. ஃபுல் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைட்டு, லெக் பை சிங்கிள் இருக்குது, கிடைக்கிற ரன் எடுத்துப்பாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 43 ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு நியூ பவுலர் பிரவீன். 6 பாலுக்கு 32 தேவை, 5 பெரிய ஷாட் தேவை மினிமம். ஷார்ட்டாக தான் வந்து புல் ஷாட்டுக்கு போனார், பாடியில் பட்டிருக்கு, டாட் பால். செகண்ட் பால் 5ல் 32 தேவை, பேஸை கம்மி பண்ணி போட்டார் அஜித். அங்கே டீப்பில், டீப் ஸ்கொயரில் சிங்கிள். தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, பவர் போட பார்த்தாங்க, தரையோட போயிருக்கு. போன பால் வைடு, ரீபால். பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, உள்ளுக்கு போனார், டாப் பச்சா மேலே ஏறி இருக்குது. கையில் தான் அஜித்னாங்க. ஆமாம், கையில் அஜித் கையில் தான். விக்கெட்டு. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். டாஸ் பால், ஸ்விட்ச் இட். பவராக கனெக்ட் பண்ண முடியல, சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஷார்ட்டாக இருந்துச்சு. 1G அங்கே. இந்த 1Gயோட ஸ்பார்டன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஸ்பார்டன்ஸ் ஸ்பின் வாங்குவதும் இல்லை, சரண்டர் எழுதுவதும் இல்லைங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டீமாக செமிக்கு என்ட்ரு ஆகுறாங்க.